ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோஸே போட்டதில்லை. யூனிட் டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, வின்டர் ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி விலாகில் நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். மீன் வாயில் இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணும்போது நான் உங்களுக்கு இனியான ஸ்கூல் லாஸ்ட் டேட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து ஸ்பெஷல் அசம்பிளிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தோம், சரியான ஜாலி. எங்கள் மேம்ஸ் எல்லாருமே வந்து பாட்டு பாடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் ஆனாங்க, சும்மா வைபாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கும் சாக்லேட் தூக்கி போடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் தான் தூக்கி போட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் சேட் ஆகிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். என்னென்னா, என் தங்கச்சிக்கு தெரியாமல் அவளோட ஸ்விம்மிங் பேக்கை ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போயிட்டேன். அதை கொண்டு வரும்போது என்னோடய புக்ஸு ரொம்ப வெயிட்டாக இருந்தனால அது பிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்ததுனால அவகிட்டேருந்து ஒரே கிளியாக தான் வாங்கினேன். ஆனால் நான் அவளை எப்படியோ சமாதானப்படுத்திட்டேன். அந்த பையன் நம்ம கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் எங்கள் அக்காவை கும்முன்னு கும்மி தான் சமாதானமானேன். நெக்ஸ்ட் ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, அவங்க மேம் நல்லா பாடினாங்களா எங்கள் மேம் நல்லா பாடினாங்கன்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கிடையில் ஒரு காமெடி வேறு நடந்துச்சு. என்னதுன்னா, அந்த ஸ்பெஷல் அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கலான்னு வந்தாங்க. அப்புறம் அவர் வந்தோடனே எல்லாரும் நல்லா கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் கிளாப் தட்டி முடிச்சதுக்கப்புறம் பிரின்சிபல் சார், நான் உள்ளே வந்ததுக்கு கிளாப் தட்டுறீங்களா இல்லை நான் பேசக்கூடாதுன்னு கிளாப் தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை உள்ளே ஆட் பண்ணி மஷ்ரூம்ஸையும் நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம்ஸ்க்கு தேவையான சால்ட்டும் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணி கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்குனா ஈஸியான மஷ்ரூம் கிரேவி ரெடி.